ஐயோபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படம் வர்றதுக்கு முன்னாடியே கூலி படம் பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 100 கோடி கிளப்ல சேர்ந்துக்கிறதா இப்போ மலையாள நியூஸ்ல அமெரிக்காவில் கபாலியின் சாதனையை முறியடித்த கூலி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா படம் வர்றதுக்கு முன்னாடியே 100 கோடி கிளப்ல சேர்ந்துட்டு தான் இப்போ மலையாள சேனல்ல சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க, தமிழ்ல ஊடகங்கள் இதெல்லாம் சொல்றது கிடையாது, பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? இந்த தமிழ் ஊடகங்களே காசு கொடுத்தா சொம்படிப்பாங்க போல இருக்கு. அதாவது சில நடிகருடைய படத்துக்கு பிராக்சி புக்கிங் புதுசா அறிமுகம் அவங்க தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. முன்னாடி வடை சுட்டு முடியாத பட்சத்துல பிராக்சி புக்கிங் அப்படின்னாக்கா அந்த ப்ரொடியூசரே அந்த நடிகரே பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரும் நடிகரும் சேர்ந்து டிக்கெட்டை வாங்கிக்குவாங்க. ஏன்னா இவ்வளவு வசூல் பண்ணுதுன்னு காட்டுறதுக்கு. இந்த வெட்டி பில்டப் எதுக்கியா? அதுக்கப்புறம் ஸ்கேம், இதெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சாரு அந்த நடிகர். அந்த நடிகர் அதுல நம்பர் 1 வேணா சொல்லலாம். வட சுடத்துலயும் பிராக்சி புக்கிங், அப்புறம் ஸ்கேம், இதெல்லாம் வந்து அவங்க ஹிஸ்டரியில நம்பர் 1. அதுதான் அவருடைய உச்சம். ஓகேங்களா? எந்த நடிகர்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்களுடைய பேரை நம்ம சேனல்ல சொல்லக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்படி ஒரு மரண மாஸ் ரெக்கார்டை படைச்சிட்டு வருது. இந்த தமிழ் ஊடகங்கள் இதெல்லாம் எதுவும் கண்டுக்காது. இதே எவனா ஒருத்தவன் காசு கொடுத்து சொம்படிக்கு நல்லா அடிப்பானுவோம் சொம்பு. ஓகே, எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் அதிரடியா 100 கோடி கிளப்ல சேர்ந்துக்கிறதா இப்போ அதிரடியா தகவல் வந்துருச்சு. இதோட என்னங்க வேணும் சொல்லுங்க? இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம். இப்போ தலைவருடைய கபாலி படத்துடைய ரெக்கார்டை 9 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் முறியடிச்சிருக்குங்க. உங்களுக்கே தெரியும் கபாலி எந்த மாரி ஒரு வசூல் சாதனை பண்ணிச்சு. ஆனா இப்ப சொல்றாரு 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்னு. அப்போ அது 650-700 கோடி சொன்னாரு. அப்ப அது எவனும் சொல்லவே இல்லை. ஏன்னா அப்போ பாத்தீங்கன்னா ப்ரொடியூசரே சொன்னாரு, தானு சாரு, எவனும் நம்பிக்கை இல்லை. ஆனா இப்போ ஸ்கேமு, பிராக்சி, இந்த மாதிரி ப்ரொடியூசருங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது, இதெல்லாம் வந்து பெருசா தூக்கின்னு சுத்த விடணும். அன்னைக்கு தானு சார் சொன்னதை ஏன் நம்பல எனக்கு தெரியல. அதாவது இது திட்டமிட்ட சதியா தான் நான் பாக்குறேன். யாருக்கு மேல இந்த கடுப்புல இப்படி பண்ணாங்களே. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா பெரிய வசூல் பண்ணிச்சுப்பா கபாலி. அதாவது அந்த காலகட்டத்துல நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு முணுமுணுக்காத ஆளே கிடையாதுங்க. ஆனா அப்படி ஒரு அதிர்வலை ஏற்பட்டுச்சு. எல்லா ஸ்கூல், காலேஜ் எல்லாமே லீவ் விட்டாங்க, ஆபீஸ் முதற்கண்டு. ஆனா அப்படி ஒரு தெரிக்க விட்ட ஒரு படத்தை எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பினாங்க. உண்மையாலுமே அதிகமா வசூல் பண்ண படத்திலேயே கபாலி தாங்க. அந்த ஒரு இதுதான் மனஸ்தாபம் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியனுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும். திருப்பூர் சுப்பிரமணியம் யாருக்கிட்டயே எந்த நடிகர்கிட்டயே காசு வாங்கி இல்ல, யாருக்கிட்ட என்ன கோபமோ அது தெரியல. ஆனா இது அவருக்கு வேணும்னே செய்த சதிதான். தலைவருக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஆனது அதுதான். ஏன்னா இவ்வளவு வசூல் வந்திருக்குன்னு தானு சார் சொல்றாரு, நீங்க ஏன் அதை வந்து மறுக்கிறீங்க அப்படின்ற போல தலைவர் கேட்டதாகவும் அதை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்லியிருந்தாரு. இது வேணும்னே பாத்தீங்கன்னா செய்த சதியும் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அற்புதமான வசூல் வேட்டைங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துச்சு. ஏன்னா நியூஸ்ல படத்து வந்து கண்டிப்பா ஒரு 50 இல்ல 60%, 70% உண்மையா தான் இருக்கும். தானு சொல்ல தவிர இருக்கட்டும், நீங்க போய் ஹிந்தி நியூஸ்ல பாருங்க, இங்கிலீஷ் நியூஸ்ல பாருங்க, தமிழ்ல தான் வந்து தலைவருடைய படத்துக்கு 5 ரூபா வசூல் பண்ணிச்சுன்னா 5 பைசான்னு போடுவானோ. இதுதான் வந்து தமிழ் சினிமாவுடைய வரலாறு. அப்படிதான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் பாத்தீங்கன்னா 1000 கோடி கலெக்ட் பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா 500 கோடி தான், பாதிக்கு பாதி தான் போடுவானோ. ஏன்னா அவனுக்கு மனசு வராது. ஏன்னா அவன் வந்து பொறாமையில பொங்குறானோ. இதுதான் உண்மை. மற்ற நடிகர்களை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா காரணம் என்ன? தலைவர் மேல இருக்கிற பொறாமை. அதுதான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவர் பாத்தீங்கன்னா 75 வயசுலயும் இந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அவங்கவுங்களுக்கு வயிறு எரித்தானே செய்யும். அதை பத்தி பேசினா ரொம்ப நீண்ட நெடிய பதிவா போயிடும். சரி, அதை விடுங்க, மேட்ருக்கு வருவோம். இப்போ கபாலி படம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வசூல் பண்ணிருந்து உங்களுக்கு தெரியும். 1.92. இது வந்து பிரீமியர், அதாவது முதல் நாள் நார்த் அமெரிக்காவோட ரெக்கார்டு. இதோ இன்னைக்கு தான் இணைச்சிருக்கு பாருங்க. கூலி படம் 2 மில்லியனை கடந்து போயிடுச்சுங்க நார்த் அமெரிக்காவில். அப்போ கபாலியோட 1.92 மில்லியனை நம்ம தலைவருடைய கூலி படம் இப்போ ரெக்கார்டை முறியடிச்சிருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. தலைவருடைய ரெக்கார்டை தலைவர் தான் முறியடிப்பார் அப்படின்னு நம்ம கலாநிதி மாறன் அவர் சொன்னாரு. ஆனா இந்த படத்துக்கு தலைவர் பாத்தீங்கன்னா ரெக்கார்டு பிரேக்கரா இருப்பாருன்னு சொன்னாரு. ஜெயிலர் படத்துல மேக்கரா இருப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ கபாலி படத்துடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா ஒன்னும்
அவர் பாயிண்டா பேசுவார். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிசினஸ் மேன். அவர் வந்து பிசினஸாவே பார்ப்பாரு எல்லாத்தையும். அது மட்டும் இல்ல, நீங்க என்னதான் சொல்லுங்க, தலைவரை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாரு. பிசினஸோ எதுவா இருந்தாலும் சரி, தலைவரை எங்கேயும் விட்டு கொடுக்க அவர் எவ்வளவு பெரிய தலைவருடைய வெறியன் அப்படின்றத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன். ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுன்னு வருவார், நீங்க பாத்துருப்பீங்க. அதுல சூப்பர் ஸ்டார்னா உலக சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல இந்திய சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ளூ கலர் ஷர்ட்டா தலைவருக்கு சூப்பர் ஸ்டார்னு அந்த டைட்டில் பாத்தீங்கன்னாக்கா அங்க ப்ளூ கலர்ல இருக்கும். இதை நீங்க பாத்துக்கங்க. இப்போ நீங்க ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க, கூலி ஆடியோ லான்ச். அதுல தலைவருக்கு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல அங்க சூப்பர் ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் பண்ண மாசான செயல் என்ன தெரியுங்களா? நீங்களே பாருங்க. இதை நினைச்சிருக்கேன் பாருங்க, கலாநிதி மாறன் அவர்கள். இந்த கூலி படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அவருடைய ஷர்ட்டும் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல வந்து அப்படியே தலைவரை பத்தி பேசி மிரட்டிட்டாரு. என்ன பேசினாரு உங்களுக்கே தெரியும், திருப்பி நான் சொல்ல தேவையில்ல. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரிவிக்க விட்டாரு. இது போல தலைவருடைய வெறியர்கள் இருக்கிற தலைவரை யாரையும் அசைக்க முடியாது. இதை பாருங்க, இதை நினைச்சிருக்கேன் பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ல இருக்கு கூலி படத்துல. நீங்களும் பாப்பீங்க டைட்டில் கார்டுல. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்காக எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, கூலி படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சந்தோஷமான செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. அப்பதான் சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன். பை பாய், ஜெய் ஹிந்த்.